கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் தேவன் கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தம். ஏசாயா 54 அதிகாரம் 10 என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு வாக்குத்தத்தம். தேவன் இந்த நாட்களே தம்முடைய கிருபையினால தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்கின்றார். அவர்கள் செய்கின்ற காரியங்களில், செயல்களில், பிரயாசங்களில் எல்லாவற்றும் தேவன் கூடவே இருந்து தம்முடைய பிள்ளைகளை கிருபையினால் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்கின்றார். வியாதியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, நஷ்டத்திலிருந்து, துயரத்திலிருந்து, துன்பத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் தேவன் கண்ணின் மணியைப் போல தம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்கின்றார். எப்படி யோபு தன் ஜீவன் அற்றுப்போகும் வண்ணம் கிறிஸ்துக்காக விசுவாசமாய் காத்திருந்தாரோ, அந்த காத்திருப்பின் நிமித்தமாக தேவன் அவன் இழந்து போனதை எல்லாம் 100 மடங்கு திரும்ப கொடுத்தார் என்று நான் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அதே போல உங்களுக்கு என்ன பாடுகள் வந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசு தம்முடைய கிருபையினால சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்வார். உங்கள் நிந்தை மாறும், உங்கள் அவமானங்கள் மாறும், உங்கள் வெட்கங்கள் மாறும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய கிருபை உங்களை மகிமையாய் விளங்கச் செய்யும். உங்கள் நிந்திக்கின்றவர்கள் உங்களுக்கு தேவன் கொடுக்கின்ற கிருபையில கண்டு பொறாமைப்படுகின்ற அளவிற்கு தேவன் உங்களை உயர்த்துவார், தாங்குவார், ஏந்துவார். தப்பு வைப்பது சந்தேகமில்லை. விசுவாசிங்கள், விழித்திருங்கள், ஜெபித்திருங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசைப்படும் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம்மளை ஆசைப்பதாக. ஆமென்.